சிறப்பாக நடைபெற்ற 3 நாள் ஜல்லிக்கட்டு திருவிழாவை சீரும் சிறப்புமாக களத்தில் களமிறங்கி அமைச்சர் பார்த்தீங்கன்னா சிறப்பாக வழிநடத்தி கொண்டு போனாங்க. ஒரு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு பல்வேறு சிரமங்கள் இருக்கும். அந்த சிரமங்கள்லாம் எப்படி கையாண்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் களத்தில் எப்படிலாம் விளையாண்டுருப்பார்ன்றதை பார்த்துருப்பீங்க. அவர் மக்களை கோஆர்டினேட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த கமிட்டி மெம்பர்ஸை எங்கெங்கே கண்டிக்கணுமோ கண்டிச்சாங்க, எங்கெங்கே சந்தோஷமாக இருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுபோல் சுவாரஸ்யமான விஷயங்களை அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். ஜல்லிக்கட்டை சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துறது எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 3 நாள் களத்தில் இறங்கியிருக்கீங்க. அதை பற்றி நான் என்கிட்ட சுவாரஸ்யமாக. அதாவது இது தமிழர்களுடைய பாரம்பரியமான விளையாட்டு. இதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக நடத்தணும். அதில் எந்த விதமான பாகுபாடு இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஜல்லிக்கட்டு நடத்தணுன்றது தான் முதலமைச்சருடைய எண்ணம். அந்த எண்ணத்துக்கு ஏற்ப மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் தான் இந்த ஜல்லிக்கட்டு நடக்கும். அவங்க அந்த அதிகாரி, எல்லா துறையினுடைய அதிகாரிகள் எல்லாம் அழைத்து ஒரு முறைக்கு 2 முறை கூட்டம் நடத்தி இந்த ஜல்லிக்கட்டு இப்படி தான் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இதில் யாருக்கும் எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் முறைப்படுத்தி, காளைகள் எண்ணிக்கையுடைய அதிகம், அதை போல் வீரர்கள், பார்வையாளர் எல்லாரையும் முறைப்படுத்தி விட்டு எங்கேயுமே எந்த தவறு நடக்காத அளவுக்கு ஜல்லிக்கட்டுக்கு வருகிற போது காளைகளுக்கு பாதுகாப்பாக அந்த பேரிகார்டு அமைப்பதில் முன்ன விட இந்த முறை மேலும் வலுப்பெறுகிற வகையில் நடக்கக்கூடிய படியே ஆட்சியர் நடத்துகிறாங்க. அதை இன்ஜினியரும் பார்த்துட்டாங்க, அதை காவல்துறையும் அதில் முறை பண்ணிக்கிட்டாங்க. அது பாரு தான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், வெட்டினரி டிபார்ட்மெண்ட்டு, அது ஊரக வளர்ச்சித்துறை வருது, நகராட்சித்துறை வருது. அவனியாவரத்தை பொறுத்தளவு மாநகராட்சி. ஆனால் அதிகாரிகள் எல்லா துறையினுடைய அதிகாரிகள் தான். அதில் கலெக்டர் அவங்களும் 1க்கு 2 முறை 3 முறை வேலை பார்க்கக்கூடிய பணியை நேரடியாக சென்று களத்தில் பார்த்தபோது சிறு சிறு குறைபாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ண சொல்லி இந்த ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. எல்லாரும் எதிர்பார்த்ததை விட ஒருபடி மேலாகவே இதுவரை வரலாற்றில் 3 ஜல்லிக்கட்டிலேயும் எந்த விதமான உயிர் பலி இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த அளவிற்கு ஒரு இதாட இருந்துச்சு. வேனில் வந்தவங்க விழுந்து வேணுமா காயப்பட்டிருப்பாங்க. ஜல்லிக்கட்டில் அங்கங்கே சின்ன சின்ன காயங்கள் இருந்திருக்கலாம். வெளியே சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த விதமான நிகழ்வும் இல்லை. அந்த அளவிற்கு அந்த கமிட்டியுடைய முழு ஒத்துழைப்பு, அதோட பார்வையாளர்கள் எண்ணிக்கை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னுக்க எப்படி ஜல்லிக்கட்டு நடக்குமோ 2007க்கு முன்னுக்க, அது மாதிரி இந்த முறை ஜல்லிக்கட்டில் பொதுமக்களுடைய பங்களிப்பும் அதிகமாக இருந்துச்சு. உங்கள் காலகட்டங்களில் நீங்கள் பல்வேறு ஜல்லிக்கட்டுகளை பார்த்துருப்பீங்க, நடத்திருப்பீங்க. ஸோ அந்த உங்களுடைய இளமை காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கும் இப்போது நீங்கள் அமைச்சரானதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக இது நிறைய வித்தியாசம் இருக்குங்க. 2005க்கு முன்னுக்கெல்லாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது, கேலரி கிடையாது, அது மாதிரி கட்டி வர்ற நம்ம பாதுகாப்பான பேரிகார்டு கிடையாது, இது மாதிரி எல்லா துறையும் கிடையாது. ஒரே ஒரு துறை தான் இருக்கும். ஹெல்த் மட்டும் காயப்பட்டால் பார்க்குறதுக்காக இருக்கும், வேறு எந்த இதுவுமே இருக்காது. அப்போ கிராமமாக நடத்துவாங்க, அந்தந்த கிராமத்தில் தான் நடத்துவாங்க, எந்த விதமான இது இருக்காது. ஆனால் அப்போ மாடை ஒரு கிராமத்துலேருந்து ஒரு ஜல்லிக்கட்டு கொண்டாடணும்னா அந்த கிராமத்தில் போய் வெத்தலாவுக்கு வைக்கணுங்க. வெத்தலாவுக்கு வச்சா தான் அந்த ஜல்லிக்கட்டு மாடு அந்த ஜல்லிக்கட்டு கலந்துக்கிறோம். அப்போ வரும்போது அந்த கிராமத்திலேருந்து ஒரு 100 பேர் மேலதாளத்தோடு வருவாங்க. மேலதாளத்தோடு அந்த ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிடுவாங்க. ஆனால் அந்த ஜல்லிக்கட்டு மாடு கோயில் மாடுனா அது எல்லார் வீட்டுக்கும் போய் அவங்க கையில் இருக்கக்கூடிய அரிசி அந்த மாட்டுக்கு கொடுப்பாங்க, படைப்பாங்க. அதே மாதிரி அந்த ஜல்லிக்கட்டு மாட்டு கொம்பில் ஒரு இது மாதிரி கட்டியிருப்பாங்க, சோடிச்சு அதுக்கு அலங்காரம் பண்ணி, அதில் அவங்க கையில் இருக்கிறது 10 ரூபாயோ 50 ரூபாயோ 5 ரூபாயோ எவ்வளோ ரூபாயோ அதை குத்தி அந்த ஊக்கில் வச்சு அந்த பணத்தை குத்துவாங்க. அதோடு அந்த ஜல்லிக்கட்டுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. அது அந்த அளவிற்கு பூராமே உணர்வு. அந்த அளவுக்கு இருந்த ஜல்லிக்கட்டு இப்போ சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த கட்டுப்பாடுகளோடையும் சிறப்பாக நடக்கிறதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பு தான். அதுலேயும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அத்தனை துறை அதிகாரிகளிடத்துலையும் அது முறைப்படுத்துனாங்க. இந்த மாடு டோக்கன்றதை கட்டுப்பாடோடு வச்சாங்க.
இதில் வந்து பாகுபாடு இல்லாமல் எல்லாமே முறைப்படுத்தினதுனால இந்த ஜல்லிக்கட்டு ஒரு வெற்றிகரமாக நடந்தது. பொதுவாக வந்து இந்த ஜல்லிக்கட்டில் இந்த பரிசுகள்ன்றது ஒரு முக்கியத்துவமாக இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் கடந்த 3 வருடங்களாக பார்த்தீங்கன்னா வந்து கார்கள் பரிசுகள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நல்லது நடந்தாலும் அது அமைச்சர் தான் அது காரணம்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விஷயங்கள் தவறுதான் நடந்தாலும் அது அமைச்சர் தான் காரணம் பொதுவாக சொல்லிடுறாங்க. அவங்க ஈஸியாக அவங்க மேலே சொல்லிடுறாங்க. நீங்கள் ஏன்னா கடுமையாக களத்தில் இறங்கி எல்லாரையும் சரி பண்ணி வேலைகள் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரியான பேச்சுக்கள் வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை எப்படி நீங்கள் சரி பண்ணுறீங்க? அது ஒன்றுமே இல்லையே, இதில் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அது எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணுறது. இதில் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இதில் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்தவாறு ஒரு சாதாரண ஒரு பொருள் கொடுத்தா கூட அவர் பேரை சொல்லி அந்த பொருளை வந்து விருப்பத்தோடு கொடுக்குறத அந்த மாட்டுகளுக்கு கொடுப்பாங்க. அந்த கமிட்டி வந்து மேக்சிமம் அந்த பேர்களை சொல்லுவாங்க, என்னென்னது கொடுத்தாங்க கொண்டாங்கன்னு சொல்லி. அதில் வந்து சில பேர் 1 2 சொன்னாங்கன்னா அது பூராமே அதிகாரிகள் பார்த்துக்குவாங்க. அதை அதிகாரிகள் முறைப்படுத்தி எல்லாம் பார்த்துக்குருவாங்க. அதில் ஒன்றும் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு தவறு நடந்துச்சுன்னா உங்கள் தொலைக்காட்சியும் பத்திரிகையை மீறி ஒரு நடக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஜல்லிக்கட்டு எப்போ ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நீங்கள் மீடியாக்கள் பூரா அந்த களத்துக்கு வந்துடுது. எப்போ முடியுதோ அந்த முடிகிற வரைக்கும் மீடியாக்கள் அங்கே தான் இருக்குது. அதனால் அந்த மீடியாக்களை மீறி யாரும் தவறும் செஞ்சிட முடியாது. அது அதிகாரிகள்லாம் பூரா அவங்களுக்கு முன்னுக்கையும் அரசு சார்பிலையும் அதுக்கான அந்த டிவி அந்த மீடியா போட்டிருக்கோம். இந்த மாதிரி என்னது கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. இதுகளில் யாரையும் தவறு நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த காளைகள் தாமதங்கள்லாம் பின்னாடி வரும்போது பார்த்தா நிறைய இடங்கள் நாங்களே பார்த்துருக்கோம். மேடையிலேருந்து இறங்கி வந்து பின்னாடி வந்து அந்த காளைகளை அனுப்புகிறதா இருக்கட்டும், அந்த அதிகாரிகளை வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் வேலை வாங்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எப்படி இந்த ஆர்வத்தோடு பண்ணுறீங்க? அது எப்படி இருக்குது உங்களுக்கு பண்ணும்போது எப்படி இருக்கும் அந்த மனநிலை? வந்து எனக்கு எந்த வயசில் ஏறத்தாழ 15 வயசுலேயே இந்த ஜல்லிக்கட்டுனா ஆர்வம். ஜல்லிக்கட்டு மாடு வச்சுருந்துருக்கோம், அதை பிடிக்கிற நண்பர்களாக இருக்கும். அதில் வந்து எனக்கு அரசியலில் எப்படியோ அது மாதிரி ஜல்லிக்கட்டில் முழு ஈடுபாடு உண்டு. அதனால் அதை ஒவ்வொன்றையும் வெற்றிகரமாக முடிக்கணும். அது எல்லாருடைய ஆதரவோடு எங்கனைக்குள்ளேயும் தேக்கம் இருந்துடக்கூடாது. அதனால் வேகமாக முறைப்படுத்தி கொண்டு வாங்க. வந்திருக்க மாடு அனைத்தையும் அவுக்கணும். அப்போ தான் அந்த மாட்டுக்காரங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த வீரர்களுக்கும் மாடுபிடி வீரர்களும் அங்கே சந்தோஷமாக இருப்பாங்க. அது ஒரு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வாக தான் நான் பார்ப்பேன். இப்போ இந்த ஜல்லிக்கட்டில் நீங்கள் சிரமங்களாக எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து உணரலை, நீங்கள் எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கீங்க, அப்படி தானே? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதெல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க. வேலை வாங்குகிற நேரத்தில் கொஞ்சம் தட்டி கொடுக்குற நேரம் தட்டி கொடுத்து, கொஞ்சம் வேகப்படுத்துகிற நேரம் வேகப்படுத்தி அந்த வேலை தான் பார்ப்போமே ஒழிய அதில் எந்த விதமான குறைபாடுன்றது 1% கூட இருக்காது. இதெல்லாம் மனப்பூர்வமாக சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு செய்கிறதானே ஒழிய இதில் எந்த பாகுபாடும் கிடையாது. இந்த தடவை கொஞ்சம் இந்த பரிசுகள் வழங்குறதுல ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும், அதை வந்து ஒரு சில புகார்கள் வந்தாலும் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை எப்படி வேறு மாதிரி அவங்களுக்கு எதுவும் பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஹேண்டில் பண்ணுற விதமாக பரிசு கொடுக்குறதுல எந்த விதமான புகாருமே கிடையாது. அது கமிட்டி கொடுப்பாங்க. கமிட்டி கொடுக்குறப்ப நேரடியாக நீங்கள் தொலைக்காட்சி இருக்கும்போதே நேரடியாக சொல்கிறோமே, அப்போ இந்த பொருளை கொடுத்து விடுப்பா, இதை பண்ணுப்பா அப்படின்னு தானே சொல்கிறோம். இதில் யார் கொடுக்குற பொருளும் இல்லை. நீங்கள் பார்ப்பீங்க நேற்று எல்லா கட்சி சார்பிலையும் ப்ரைஸ் போட்டாங்களே இல்லை. அந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தளவு அந்த ப்ரைஸ் கொடுக்குறதுல யார் கொடுக்கக்கூடாது எழக்கூடாதுன்னு யாருமே சொல்கிறது இல்லையே. ஒரு பேப்பரில் நேற்று எழுதி ஒரு கவரில் கொடுத்து விட்டா கூட அந்த பேரையும் சொன்னாங்களே. இதிலெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குறவங்க விரும்பி கொடுக்குறவங்களும் யாரும் சொல்ல மாட்டாங்க. 1 வேணும்னா தான் இதுக்காக வந்து செய்வாங்களே ஒழிய படி செய்யாமல் இருக்குன்னு சொல்லுவாங்களே ஒழிய அதில் யாரையும் பார்க்க மாட்டாங்க. அதில் எந்த குறைபாடும் எங்களுக்கு தெரிஞ்சு இல்லை. உங்கள் கண்ணுக்கு என்னென்னு தட்டுப்பட்டுருக்கான்னு தெரியலை. இந்த 3 ஜல்லிக்கட்டை சிறப்பாக முடிச்சிட்டிங்க. அடுத்து முதல்வர் தொடங்கக்கூடிய பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு மைதானத்தில் நடக்க போகுது. அதற்கான ஏற்பாடுகள்லாம் எப்படி பண்ணுறீங்க? அது எப்படி இருக்கும் அந்த ஜல்லிக்கட்டு பார்க்குறதுக்கு? அதற்கான ஏற்பாடு பணி தொடங்கிடுச்சு. இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் வந்து அதற்கான அறிவிப்பை அறிவிக்க போகிறாங்க. அது வந்து இந்த நாடு உலக நாடுகள்லாம் இதே மாதிரி எதிர்பார்த்துட்ருக்காங்க. அந்த முதலமைச்சர் 24ஆம் தேதி வர்றாங்க. அந்த ஜல்லிக்கட்டும் மிக பிரமாண்டமாக இருக்கும். அந்த ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லை, முதலமைச்சர் அவர்கள் இந்த அரங்கத்தில் துவக்கி வைக்கிறாங்க. அது தொடர்ந்து அங்கே எப்பப்பெல்லாம் ஜல்லிக்கட்டு நடைபெறும்ன்றத அனுமதி மேலே அது உத்தரவு பெறப்பட்டு அதுவும் பிரமாதமாக இருக்கும். அந்த கேலரியை பொறுத்தளவு அதிகமான எண்ணிக்கை உள்ளவர்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு, அது மதுரை மாவட்டமாக இருந்தாலும் சரி, மற்ற மாநிலமாக இருந்தாலும் கூட சரி, அதில் வெளிநாடுகள்லேருந்து கூட. இப்போ இது வெளிநாட்டிலேருந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு 50 பேர் வெளிநாட்டுக்கு வந்தாங்க. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரி, ஃபாரஸ்ட் மந்திரின்னு நினைக்கிறேன்,
அவரும் அவர் மனைவியாரோட எங்களுக்கு கூட தெரியல. அவங்க கூட இந்த ஜல்லிக்கட்டு அலங்கார ஜல்லிக்கட்டை பார்க்க வந்தாங்க. அப்படி எல்லாரும் வந்து பார்க்குறது இனிமேல் அரங்கத்தில் மிக பிரமாண்டமாக நடக்கும். அரங்கத்தில் ஜல்லிக்கட்டு நடக்கிறதுனால இப்போ எல்லாம் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கு எந்த விதமான இடையூறும் கிடையாது. இது எப்பயும் ஆண்டாண்டு காலம் இந்த ஜல்லிக்கட்டுகளும் நடக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.